بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும்படியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளில் அடிச்சுவடுகளை பிறலாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் இருக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், மனைவி மக்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃகினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட உகந்த தினம், உயர்தரமான தினம் என்பதையெல்லாம் சொல்லி அறிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இல்லை. நாம் அனைவரும் இந்த சிறப்புகளை தெரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் படைத்து மனிதர்களுக்கு தேவையான என்னென்ன உபகாரங்கள் இருக்கின்றதோ அனைத்து உபகாரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றான், கொடுத்து கொண்டிருப்பான். கியாமத் வரையிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் நமக்கு இல்லை. சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த உபகாரங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சில கட்டமைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பரவலாக மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விடுமுறை தினத்தை நாம் சரியாக பயன்படுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் மதரசாக்களை வலுப்படுத்த வேண்டும். அது மக்தப் மதரசாவாக இருந்தாலும் சரி,
அல்லது நிஸ்வான் பெண்கள் மதரசாக்களாக இருந்தாலும் சரி, அதை வலுப்படுத்துவது ஒவ்வொரு மஹல்லாவின் கட்டமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மஹல்லாவாசிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை உலக கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆர்வத்தையும் பார்க்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளில் மட்டும்தான் அந்த பேச்சுக்களும் அதை பற்றிய சிந்தனைகளும் இருக்கின்றதை ஒழிய மாறாக விடுமுறை விடப்பட்டது என்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள் தான் நம்முடைய அஸ்திவாரம், உலகம்தான் நமக்கு தேவை என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளை பொடுபோக்கில காலங்களை விட்டு அகற்றக்கூடிய ஒரு விடயங்களிலே பெருமக்களே நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு பெற்றோர்களும் என்று உருவாக்கி கொண்டிருப்பதுதான் கை சேதப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மஹல்லாவில் உள்ள ஒவ்வொரு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லோ மக்களும் இல்மாலிகளாக மாணவர்களாக மாற வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்பவர்களாக மாற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். என்றைக்கு குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் குறைந்து விடுமோ பெருமக்களே, அப்பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனை விட்டும் குர்ஆனுடைய தொடர்பை விட்டும் நம்மை அப்புறப்படுத்தி விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி சொல்லுவார்கள், லைஸ்ரியன்ன அலல் குர்ஆன் தாத்த லைலத்தின் வலா யத்மரு ஆயா வலா ஃபீ கல்பிஹி அஹதுன் இல்லா ரஃபியத். ஒரே ஒரு இரவு கடப்பதற்குள் உள்ளங்களிலிருந்தும் தன்னுடைய இல்லங்களிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை பறித்து விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். காலங்கள் செல்ல செல்ல குர்ஆனுடைய காகிதம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தைகளிலே இருக்கும். ஒரு வசனம் கூட யாருடைய உள்ளத்திலும் ஞாபகம் இருக்காது, அதனுடைய பிரதியும் நம்மிடத்தில் இருக்காது என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமக்களே, எந்த பூமியிலே மலைகள் இல்லையோ அந்த பூமி வீணாகிவிடும், பயிர்கள் உழைக்காமல் போய்விடும். அதே போன்றுதான் எந்த குடும்பத்திலே குர்ஆன் ஓதாமல் கற்கப்படாமல் இருக்குமோ அந்த வீடுகளிலே பாக்கியம் என்பது இழந்துவிடும், துர்பாக்கியம் என்பது வந்துவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை குர்ஆனுடைய தொடர்பிலே, குர்ஆனுடைய நெருக்கத்திலே நாம் உருவாக வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நாளை தலைமுறையை சரியாக தீனுடைய விஷயங்களிலே பயன்படுத்த முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக பெருமக்களே சொல்லி காமிக்கின்றார். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷையுன் மினல் குர்ஆனி கலைஸத்துல் ஹர்ப். யாருடைய உள்ளத்திலே அறவே குர்ஆனுடைய எந்த அத்தியாயமும் இல்லையோ அவருடைய உள்ளம் முழுமையாக பாலடைந்து விடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு மோமினாக இருக்கக்கூடியவர், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், அது பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குர்ஆனுடைய ஒரு துளிக்குள் கூட அவருடைய உள்ளத்திலே மரணமாக இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளமும் சரி, அவருடைய இல்லமும் சரி முழுமையாக பாலடைந்த வீட்டை போன்று என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், உங்களில் சிறந்தவர்கள் அஃதலுக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு.
உங்களில் மேலானவர் யார் என்று சொன்னால், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர், மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸினுடைய நெடுவிலும் பெருமக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஃபதஅல்லம ஆலிஹத்து மின் கிதாபில்லாஹ் அன் துஸல்லி மியத்து ரக்அத், ஒரு ஆயத்தை குர்ஆனிலிருந்து கற்பது இருக்கின்றது 100 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். 100 ரக்காத் நாம் எப்படி தொழுதாலும் சரி, குர்ஆனுடைய எந்த வார்த்தைகளும் இல்லை என்று சொன்னால் அந்த முழு 100 ரக்காத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். ஆக குர்ஆனுடைய வசனம் என்பது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருந்தால் மட்டுமே நீங்கள் தொழக்கூடிய எந்த விதமான இபாதாத்துகளாக இருந்தாலும் சரி, அந்த இபாதாத்துகள், அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானதாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களை இன்று நாம் பார்க்கின்றோம், நம்முடைய மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இன்று தீனுடைய விஷயங்களிலே, கல்வியினுடைய மார்க்க கல்வியினுடைய தொடர்பிலே எந்த அளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால், உலக ரீதியான கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வமும் அக்கறையும், உலகத்திலே கொடுக்கக்கூடிய அந்த நேரமும் நெருக்கடியும் இந்த மார்க்க விஷயங்களுக்கு எப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அந்த பெற்றோர்கள் மார்க்கத்தினுடைய தொடர்பில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கும் சரி, அந்த பெண்களுக்கும் சரி, அந்த மார்க்கத்தை உருவாக்குவதற்கு இன்றைய இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் மிகவும் தயங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி பள்ளிக்கூடங்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த மாணவனை நாம் எப்படி கட்டாயப்படுத்துகின்றோம், ஆர்வப்படுத்துகின்றோம், அந்த மாணவியை எப்படி கண்டிஷன் செய்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் மதரசாவை வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது பெண்களாக இருக்கட்டும், பெண் மதரசாவாக இருக்கட்டும், மக்தப் மதரசாவாக இருக்கட்டும், நல்ல சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமக்களே, ஒரு விடயத்தை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்க விஷயங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே நாம் சொன்னோம் என்று சொன்னால், நாம் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளவுதான் சொல்றது, தொழுக சொன்னோம் போக மாட்டேங்கிறான், பள்ளிகளுக்கு போய் சொல்றோம் போக மாட்டேங்கிறான், வீடுகளுக்கு வரமாட்டேங்கிறான். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் அந்த தாய் தகப்பன் நரகத்திற்கு வாயினுள் நுழையக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த பெற்றோருடைய வார்த்தைகளிலிருந்து, நாவிலிருந்து இப்படி ஒரு வரிகள் ஏற்படுமோ, என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை மதரசாவுக்கு போக மாட்டேங்கிறான், என் பிள்ளை பள்ளியை நோக்கி வரமாட்டேங்கிறான் என்ற ஆர்வம் இல்லாத வார்த்தைகள் எந்த பெற்றோருடைய நாவிலிருந்து வெளிப்படுமோ, பெருமக்களே, அவர்களுடைய இழிவுக்கு இந்த வார்த்தைகள் ஒன்று போடும் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்மிலே எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? நம்மிட எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? நமக்கு பல நபர்களுக்கு உதவு செய்யக்கூடிய முறைகள் தெரிவதில்லை. தொழுகிறோம், கரெக்டா வந்துடுறோம், ஆனா ஒழுவுடைய அந்த உசூல்கள் என்ன, ஒழுவனுடைய அந்த ஃபர்துகள் என்ன, ஒழுவனுடைய சுன்னத்துகள் என்ன? இந்த கரண்டையினுடைய நிறைய மக்களுக்கு ஒழுவு செய்யும் போது தண்ணி அப்படியே அந்த பைப்புல இருந்து திறந்து விட்டுருவோம். அந்த கரண்டையினுடைய பகுதி இருக்குது பாருங்க, அது சின்னதா கூட என்ன செய்யக்கூடாது, நனையாம இருக்கக்கூடாது. ஒரு பகுதியிலிருந்து ஒரு துணுக்கு நனையட்டா கூட ஒழுவு கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். இப்போ ஒழுவு இல்லை, லா ஸலாத்த இல்லல் ஒழுவு, எந்த மனிதருக்கு ஒழுவு சரியாக இல்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். இப்படி மார்க்க சம்பந்தமான தொடர்புகள் இல்லாமல், மார்க்க விஷயங்கள் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த கட்டமைப்புக்கும், எந்த கடமைக்கும் பெருமக்களே நன்மையை எதிர்பார்ப்பது என்பது அறியாத விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் பெறாது என்பதாக பெருமக்களை நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. அதே போன்று இன்னைக்கு வாலிபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நிக்கா நடத்தப்படுகின்றது, நிக்காவுடைய விஷயங்களிலே ஜுமா செய்யப்படுகிறது, ஒன்று கூடுகிறாங்க,
வீடுகளில் கணவன் மனைவி ஒன்று விடக்கூடிய அதற்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுக்கு குளிப்பினுடைய கடமை இருக்குது. குளிப்பினுடைய கடமை அல்லாமல் ஒருவர் குளித்தார் என்று சொன்னால் அவர் வெளியே நடமாடுறதே என்னது பாவம் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். குளிப்பினுடைய கடமை இல்லை, குளிப்பினுடைய பர்லுகள் இருக்கின்றது. அந்த பர்லினுடைய கடமைகளை செய்யாமல் சொல்லாமல் அந்த குளிப்பை அவர் நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவர் வெளியில நடமாடுவது கூட பாவம் என்பதாக ஹதீஸ்களுடைய தோரணையிலே பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை வாலிபர்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். மார்க்கம் இல்லாமல், ஷரியத் இல்லாமல், குர்ஆனுடைய அந்த எந்த விதமான அந்த மூலப்பொருளும் இல்லாமல் இன்றைக்கு பல வாலிபர்கள், பல மக்களுக்கு நாம் நிக்கா செய்து வைக்கின்றோம். நிக்கா நடத்தப்படுகின்றது. அவன் காலையிலே வருகின்றான். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், என்ன கணவன் மனைவிக்கு இடையிலே ஒன்று கூடுகின்றார்கள். ஆனால் அதற்கு முழுக்கு என்று குளிப்பினுடைய கடமை பர்லுகள் இருக்கின்றது, எதுவும் தெரியல. இன்னைக்கு அப்படியே குளிக்கணும், நிக்கா முடிஞ்சிருச்சு, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க குளிக்கணும் என்று தெரிந்தாலும் கூட அந்த குளிப்பினுடைய கட்டமைப்பு என்ன, அந்த முழுக்கினுடைய பர்லுகள் என்ன, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள்ட்ட நீங்க கேளுங்க, தெரியல. அதை தெரிஞ்சாவது விளங்கிக்கிறணும் என்ற ஆர்வமும் இல்லை. காரணம் என்ன? அந்த ஆரம்பத்தினுடைய அடிப்படை கொள்கை, இந்த மக்தப் மதரசாக்கள், அந்த நிஸ்வான் மதரசாக்கள் ஆரம்பத்திலே அந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கழிந்ததின் காரணமாக பெருமக்களே இடையிலே நாம் நிக்கா என்று சொன்னால் அந்த இச்சையை நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பூர்த்தி செய்வதுதான் நிக்காவுடைய முழு சாராம்சம் என்பதாக பெருமக்களே இன்றைய சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சாதாரண ஒரு சின்ன சட்டம் தான், சிறிய சட்டம் தான், ஒரு குளிப்பினுடைய கடமைகள் கூட தெரியாமல் ஒரு மனிதன் நிக்கா செய்கின்றான் என்று சொன்னால் அந்த நிக்காவை கொண்டு அவனுடைய வாழ்க்கையை கொண்டு அவன் எதை எடுத்துக்கொள்வான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் நிக்கா நடத்தி வைக்கப்படுகின்றது. நிக்கா செய்கின்றான். அந்த நிக்காவினுடைய அஸ்திவாரம் என்ன? ஒரு மோகம், ஒரு காதல், கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த இஷ்கு தொடர்பு இருக்கின்றது பாருங்கள், அந்த அன்பு இருக்கின்றது பாருங்கள். இந்த பரஸ்பரம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. அவங்களுடைய வளராத்துகளை, குழந்தையை பெற்றுக்கொள்வதை, அவருடைய சொந்த பந்தங்களை, உறவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு காரணம் இந்த நிக்காவில் இருக்கின்றது. அந்த இஷ், அந்த காதல், அந்த நட்பு, அந்த முஹப்பத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இந்த தொடர்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த தொடர்பு தீனுடைய அஸ்திவாரத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலே கணவன் மனைவிகள் ஒன்று கூடும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதுவே தெரியவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்கள் பெற்றெடுத்து ஈண்டெடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே சொல்லி காமிக்கின்றார். இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திருமணத்தினுடைய அந்த ஜிம்மாவினுடைய அந்த முழுக்கினுடைய பர்லுகள் தெரியாத வாலிபர்கள் நிறைய இருக்கின்றோம். அதை கேட்டாவது தெரிந்துக்கிறோமா? அதுவும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் பெருமக்களே அந்த மார்க்கத்தினுடைய தொடர்பு, அந்த குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடத்திலே தூரமாகுவதின் காரணமாக என்னென்ன இதர சட்டங்கள் இருக்கின்றதோ அத்துணை சட்டங்களையும் நாம் சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டு போகின்றோம். சாதாரணமாக அப்படியே தெரிந்தாலும் என்ன செய்கிறோம், அதனுடைய உள்கருத்து என்ன, வெளிக்கருத்து என்ன, அதையும் நம்ம என்ன செய்யறதில்லை, பெருமக்களை நாம் பார்ப்பது கிடையாது. அதே போன்று அதிகாலையில எழுந்து தானும் ஃபஜ்ர் தொழுது தன்னுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யணும், ஃபஜ்ர் தொழுக வைத்து அந்த பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பாருங்கள், அவர்கள்தான் தீனிலே நிரப்பமானவர்கள் என்பதாக ஹதீஸுடைய தோரணையை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள், தானும் 7 மணிக்கு எந்திரித்து, அது பெண் மக்களாக இருக்கட்டும் ஆண் மக்களாக இருக்கட்டும், அல்லது 8 மணிக்கு எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யறோம் 7-7:30 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பி உண்டு. அங்கு என்ன ஆர்வம் காட்டப்படுகிறது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திற்கு வேன் வந்துடும், ஸ்கூலுக்கு வேன் வந்துடும். இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் இருக்கின்றதே பெருமக்களே, இந்த தீனுடைய வேலை செய்யக்கூடிய நம்மிடத்திலே மிகவும் ஆர்வம் அக்கறையும் இருக்கின்றது. இப்போ நம்ம எதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கலிமாவை கொடுத்தோம்? சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். நாம எதற்கான முஸ்லீம்? நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லீமுடைய பற்று, அந்த ஈமானுடைய பற்று, அந்த அஸ்திவாரம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்க வேண்டும் அல்லவா பெரியார்களே? ஏதாவது ஒரு இடத்துல இருக்க வேண்டும். எந்த இடத்திலுமே அந்த ஈமானுடைய தொடர்பு எங்களிடத்திலே இல்லை. ஆனால் ஈமான்தாரியாகவே வாழ்வோம் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும்?
ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மளிகை கடையினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு இன்ஜினியராக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த கட்டிட கலையினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு வக்கீலாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த நீதிபதியினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். டாக்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நோயாளியினுடைய தொடர்பு வேண்டும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த துறையினுடைய தொடர்பு இருந்தால் மட்டுமே அவருடைய தொடர்புக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் எந்த மதிப்பும் இல்லை. அதே போன்றுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள், ஈமான் என்று சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. ஈமான்தாரி, நாங்கள் முஸ்லீம், நாங்கள் ஈமான்தாரி, எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்பதாக நாமே ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் சொல்லிக்கின்றது, நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் தீட்டக்கூடிய திட்டம் வேறு. ஆனால் நாம் சொல்லக்கூடிய, நாம் தீட்டி வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே, ஏதாவது ஒரு நேரத்திலே எடுத்து நடந்து ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெளிப்படையிலே முஸ்லீம், ஆனால் முஸ்லீம், நாங்கள் ஈமான்தாரி என்பதாக சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய இதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதாக பெருமக்களே நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு விஷயங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஆங்காங்கே பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதிலே 2 விஷயங்கள் பிரதானமாக இருக்கின்றது. ஒன்று, ஒற்றுமையின்மை, முஸ்லிம்களிடத்திலே ஒற்றுமை இல்லாமல் போவது. 2வது விஷயம் சொல்லுவார்கள், குர்ஆனுடைய தொடர்பை இந்த சமூகம் கைவிட்டது. இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, வாழ்க்கை செம்பி ஹபலில்லா, எங்களிடத்திலே ஒற்றுமை இல்லை, எங்களிடத்திலே அந்த ஒற்றுமை என்பது நிரந்தரமாக வரப்போவதில்லை. இதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமே ஒழிய மாறாக குர்ஆனுடைய தொடர்பும் எந்த குடும்பத்திலே, எந்த ஈமான்தாரியிடத்திலே, எந்த முஸ்லிம்களிடத்திலே விட்டு போய்விடுமோ அங்கேயும் என்ன செய்யப்படும்? முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காமிக்கின்றார்கள். பெருமக்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள், உரித்து அலைய உஜூருன் உம்மத்தி ஹத்தா கதாஹு யஹ்ருஜுஹா ரஜுலு மினல் மஸ்ஜித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என் உம்மத்தினுடைய நன்மைகள், என் உம்மத்திலே என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதிலே நான் பார்த்தது என்ன தெரியுமா? நல்லற நான் பார்த்தது என்னவென்று சொன்னார், ஒரு பள்ளிவாசலிலே ஒரு குப்பை கிடைக்கின்றது. ஒரு பள்ளிவாசலிலே குப்பை கிடைக்கின்றது. அந்த குப்பையை சுத்தம் செய்வது இருக்கின்றது. இதுதான் நல்ல விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு என்னுடைய உம்மத்தினுடைய சொர்க்கவாசிகளாக காட்டினான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். ஆக மஸ்ஜிதுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பள்ளிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, ஏதாவது ஒரு இடத்துல குப்பை கூலங்கள் கிடந்தது என்று சொன்னால் அதை எடுத்து போடுவது இருக்கின்றதே, சொர்க்கத்திற்கு அவருக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை எனக்கு நல்ல விஷயமாக காட்டப்பட்டது. அதே நேரத்திலே அலா துனூபி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே பலம் அற தம்பன் கெட்டதாக காட்டப்பட்ட விஷயமும் ஒன்று இருக்கின்றது. ஆலமும் சூரத்தில் குர்ஆன், தீமைகளில் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே, தீமைகள் நரகத்திலே எதை எடுத்து காட்டினான் என்று சொன்னால், ஒரு மனிதர் குர்ஆனுடைய தொடர்பிலே ஆரம்பத்தில் இருந்திருப்பார். நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பி வச்சிருப்போம். உதாரணமாக ஒரு சூறாவை மனனம் செய்து வைத்திருப்பார், ஏதோ ஒரு ஜுசுவை மனனம் செய்து வைத்திருப்பார், அல்லது குர்ஆனுடைய தொடர்பிலே இருந்திருப்பார், தீனுடைய தொடர்பிலே இருந்திருப்பார். ஆனால் காலப்போக்கிலே குர்ஆனுடைய தொடர்பும் அவரை விட்டு துண்டித்து விடும், மார்க்கத்தினுடைய தொடர்பு அவரை விட்டு துண்டித்து விடும். இதுதான் மிகப்பெரிய கெடுதியான நரகவாதி என்பதாக என் உம்மத்திலே எனக்கு காட்டப்பட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிக்கின்றார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு மஸ்ஜிதுகள்ல சுத்தப்படுத்துவது, சுத்தமாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய சொர்க்கத்திற்கு சுபச்செய்தி என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய தொடர்பில் எந்த மாணவன் மாணவி பெற்றோர்கள் இருந்து அந்த தொடர்பை விட்டு விடுகின்றார்களோ, அல்லது பிள்ளை விட்டும் அந்த தொடர்பை தூரமாக்கி விடுகின்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், இதுதான் அவர் நரகத்தினுடைய படுகொலி என்பதாக என்னுடைய உம்மத்திலே காட்டப்பட்டது. இதை நினைத்து நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக இது விடுமுறையுடைய காலங்கள், பிள்ளைகள் பல ஊர்களிலே வெக்கேஷனாக செல்கின்றார்கள். அது ஒரு விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அது பெண்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும், அதை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் சரியான முறையில் அவர்களை என்ன செய்யணும்? கட்டமைக்க வேண்டும். விளையாடக்கூடாது, வெளியில போகக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. பெருமக்களே, இன்னைக்கு நீங்க சயின்ஸ் ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
இன்னைக்கு இந்த வெக்கேஷன் இந்த காலகட்டத்திலே, கோடை காலகட்டத்திலே குறிப்பிட்ட நேரங்களை தவிர பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், வெளியிலே செல்ல வேண்டாம் என்பதாக மருத்துவமே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா எச்சரிக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன செய்யுது? வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை கொண்டு மூளைகள் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் குன்றிவிடுகின்றன. இப்படியெல்லாம் இன்றைக்கு உலக சுகாதாரத்துறை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. ஆக இதற்கு பொறுப்புதாரிகள் யார் என்று சொன்னால் பெருமக்களை பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். காலை நேரங்களாக இருக்கின்றது, மாலை நேரங்களாக இருக்கின்றது, மதரசாவிற்கு பிள்ளைகள் அனுப்பி வைக்கிறது. அதே போன்று வெயில் நேரங்களிலே விளையாடக்கூடிய நேரமாக இருக்குது என்று சொன்னால் அதற்கு என்று சில குறிப்பிட்ட நேரங்களை கொடுக்கின்றது. எல்லா நேரங்களிலும் இன்றைக்கு பிள்ளைகளை எல்லா ஊர்களிலும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா நேரங்களிலும் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எங்க இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கிறோம், எங்க இருக்கக்கூடாதோ பிள்ளைகள் அங்கே இருக்கின்றது. எங்கே இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒரு நோய்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் துடிக்கின்றோம். பெருமக்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது சாதாரணமாக வரக்கூடிய பொருளாதாரம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு ரூபாய் வருவதற்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ரத்தங்களும் சிந்துகின்றோம். ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குறது? நாளைக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் பிள்ளைகள். அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். நாளைக்கு அல்லாஹ் நம்மளிடத்துல கேட்பான், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்க என்ன செஞ்சீங்க? எப்படி மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்க கொண்டு வந்தீங்க? அந்த பிள்ளைகளை எப்படி நீங்க உருவாக்குனீங்க? இப்ப என்ன பதில் சொல்ல போறோம்? இங்க உலகத்துல நம்ம சொல்றோம், என் பிள்ளை கேட்கறது இல்ல, நான் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். பெருமக்களே, என்றைக்கு பள்ளியினுடைய தொடர்புகளிலே, மதரசாக்களுடைய தொடர்புகளிலே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவோமோ, அதே போன்று பெண்களாக இருக்கட்டும், நேரங்கள் கிடைக்கின்றன. அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். பெண்கள் மதரசாக்களை நம்ம ஊர்ல உருவாக்கி வச்சிருக்கிறோம். நேரங்கள் அதை கொண்டு நிறைய பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பயன் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் பயன்படுத்தியவர்களும் பயன் பெற்றவர்களும் அல்லாஹ் வரும்போது அது சரியாக கடைசி வரை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த கடைசி வரை கொண்டு செல்வது என்பது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே பெருமக்களில் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை விரும்புவது கிடையாது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், லக்கத் மன்னல்லாஹ் அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்ம அனுப்புறது என்னது? ஆயத்துக்களை கற்றுக் கொடுப்பதற்கு, விஷயங்களை சொல்வதற்கு, நல்ல உபதேசங்களை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இந்த உலகத்திற்கு கொடுத்தோம் என்பதாக குர்ஆன் பல இடங்களில் பெருமக்களை நமக்கு அழகாக நெடுதிலும் சொல்லி காட்டுகின்றது. ஆக வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளுடைய நேரங்களை என்ன செய்யணும்? முடிந்த அளவு பெற்றோர்கள் பாதுகாப்பாக பிள்ளைகளை வைத்துக் கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. மார்க்கத்தின் கட்டாயம் ஒன்று இருந்தாலும் கூட காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையிலே ஒன்று மார்க்கம், மற்றொன்று நோய்வாயில்லாமல் பிள்ளைகளை இன்றைக்கு உருவாக்குவது என்பது பெருமக்களே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு முழுக்க சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் ஏறக்குறைய பாதி அல்ல, முக்கால் வாசிகள் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? மருத்துவமனைகள் தான் செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால வெயில் காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக என்ன செய்யணும்? நம்ம உருவாக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு அல்லாஹ்வும் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு உலக சுகாதாரம் என்ன செய்து கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. அதே போன்று நாளிலிருந்து இந்த 4ஆம் தேதியிலிருந்து வெப்பங்கள் அதிகரிக்கக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு வேலைகள் இல்லாதவர்கள் வெளியில செல்வதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை நமக்கு என்ன செய்யுது? பல மீடியாக்கள்ல, பல செய்தித்துறைகள்ல என்ன செய்யுது? நமக்கு எடுத்து காமிச்சு கொண்டே இருக்குது. அதுல குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள்ல எல்லா நேரங்களிலும் என்ன செய்வோம்? வெயில் சூரியன் பக்கத்துல வந்தாலும் சரி, சூரிய நடுவுல இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யுது? வெயில்கள்ல தான் நின்றுகிட்டு இருக்கு. முடிஞ்சளவு என்ன செய்யணும்? பெற்றோர்கள் அதை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல மதரசாக்களிலே சும்மா என்ன நிறைய பிள்ளைகள் வந்தவர்கள் வராதவர்களாக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெளியில சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பெருமக்களை எல்லாம் தெரிந்தவர் என்பவர் அல்லாஹ் ஒருவர் தான். எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் ஓதிட்டேன் அப்படின்னு ஒரு மனிதரை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய நிலைமை படுகொலியில் போய்விடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி காமிப்பார்கள். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறது? ஆண் பிள்ளைகளாக இருந்தால் மதரசாக்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதே போன்று பெண்களாக இருந்தால் என்று சொன்னால் மதரசாவிற்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது மதரசாவிற்கு, பெண்கள் மதரசாவிற்கு அனுப்புவதற்கு என்ன செய்யற முக்கியத்துவம் நாம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட
ஒரு வார்த்தைகளை எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். நம் பிள்ளைகளை தீனுடைய பிரகாரம் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி